என்ன அதுக்கு என்ன சார் திமுக நடந்த அறிவியல் திருவிழா வந்து தாவக விமர்சனம் சரியா நடத்தப்படுதா? இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சி பேசு அரசியல் திமுக தான் போயிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்லு பிஎல்ஓ ஒன்று போட்டிருக்காங்களா? BL2 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட BL2 இருக்கு. அந்த BL2 தேர்தல் ஆணையர் அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 ஓட்டு சேர்க்கணும். அவங்க கூட போனா அதுக்கு என்ன தப்பு? நீங்க கூட வர வேண்டியதானே, அதுக்கு என்ன இருக்கு? யாரையாவது வேணான்னு சொல்றோமா? எப்படி அவங்க ஏதோ குறை சொல்றாங்க, அதான் கம்ப்ளீட்டா தமிழ் திருச்சி மாவட்டம் நான் சொல்றேங்க. அதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து வாக்கு பூத்துக்கும் BL போட்டாச்சு. எங்கேயாவது ஒருத்தர் சில பேர் வேலை தெரியலன்னா கூட மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட சொல்லித்தரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு. BL2வும் போட்டாங்க. BDA கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க. BL2 வந்து அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அவங்க போகிறாங்க. இதை நாங்கள் எல்லாரும் வாக்காளர் யாராவது நீ உங்களை வேணான்னு சொன்னா தானே எங்களுக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்கு குறை? PLO இல்லாம திமுக ஐடிவிங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு நான் சொல்றேன், ஃபார்ம் கொடுத்து ஃபுல்ல பண்ணுறதுல என்ன தப்பு, அதை மட்டும் சொல்லு. இருங்க, அரசு நான் சொல்றேன், நான் கொஞ்சம் இருங்கங்க. அரசு ஊழியர் புதுசா வந்து அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க, சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? நாங்க ஏதாவது தப்பு பண்றோமா? இல்ல ஏதாவது நீங்க போலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க தான் சொல்லுவீங்க, ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டு எல்லாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டா தான் பண்ணிருக்கேன் சார். அவங்க மூணு கிட்டத்தட்ட நம்ம 3 தடவை 4 தடவை லெட்டர் எழுதுனா தான் கொடுக்குறாங்க. அது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்டு தான் கொடுக்க போறாங்க. அதான் விஷயம். மத்திய அரசு திட்டத்தை வந்து திமுக அரசு தடுக்கிறதா சரி, அந்த அம்மா வந்துட்டு வேற என்ன திமுக நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நான் சொல்றேன், ஜல்ஜீவனுக்கு பணம் தரணும், தரல. 100 நாள் வேலை திட்டம் நீங்களே கேட்குறீங்க, தரல. மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் தான் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம GST கொடுக்கறத நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்க வந்தால் நாங்கள் முறைப்படி செய்யலைன்னா எப்படி? அனுமதி வேணும்ல. ஜல்ஜீவனே 12 திட்டங்கள் அப்படியே நிற்குது. நாங்கள் பணம் தமிழ்நாடு அரசு சார்பாக பணம்லாம் ஒதுக்கிட்டோம், அவங்க கொடுக்கலன்னா கொடுத்தாதான் செய்ய முடியும். நாங்கள் மத்திய அரசு கொடுக்கறது நாங்கள் வேணான்றோம். ஒன்றும் இல்லை. நல்லவர் போல நடிப்பு வந்து நாடே சிரிக்குன்னு சொல்லி பல வேலை பார்ப்பான்னு சொல்லி திமுக தாவேகா விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நாங்கள் அவருக்கு நல்லவர் மாதிரி தெரியல. நாங்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆட்சி முதலமைச்சர் நல்லவராக தெரிகிறாரு. நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கணும். கூட்டத்துக்கு மட்டும் 3000 பெண்கள் இருந்தாங்க. என்ன கேட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் செய்யும் தான் சொன்னாங்க. அதனால அவர் ஏதோ சொல்றாரு, அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல. திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல, நல்லவர். அதனாலதான் அவ்வளவு காரியங்கள் நடைபெறுது. முதலமைச்சர் மிக நல்ல முறையில் செயல்படுகிறார். நல்ல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராமந்தோறும் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். விடுபட்ட அத்தனை மக்களுக்கு திட்டங்களை தரப்போகிறார். அதான் விஷயம். முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொல்லியிருக்காரு. ஏன் அந்த 24 தொகுதியை விட்டாரா? திருப்பதியில வந்து பணம் கட்டக்கூடாதா? தப்பு இல்ல சார், விமர்சனம் பண்றாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன்னு சொல்லுவான். யார் பண்ணாம